வெல்கம் டு லைஃப் ஆஃப் மிஸ்டர் லோகன் பேஜ் மக்களே. இந்த ஜர்னியில் நாம போக போகிறது வெள்ளூர் டு மதுரை ஜர்னி தாங்க. மதுரைக்கு போயிட்டு என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? மதுரைக்கு போயிட்டு நம்ம மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு அப்படியே திருப்பரங்குன்றம் போனோம். திருப்பரங்குன்றம் போயிட்டு முருகனையே பார்த்தாச்சுங்க. அந்த ஜர்னியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெயினில் தான் போனோம். அன்ரிசர்வ் தான். ஃப்ரீயாக இருந்தது. ஸ்பேஸ் நிறையாவே இருந்தது. ஸோ படுத்து தூங்குற அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தது எங்களுக்கு. சாப்பிட்டோம். ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே ஒரு 6 பேர் போயிருந்தோம் மக்களே. 6 பேர் போகும்போது என்னன்னா, ஸோ ஜாலியாக இருக்கும். நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஒரு 5, 6 பேரா போறது. ஸோ ஒருத்தர் 2 பேர்லாம் போனா இந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட் இருக்காது. ஸோ அதனால முடிஞ்ச அளவு யாராவது போனீங்க அப்படின்னா, ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. நல்லாயிருக்கும். ஸ்பேஸ் இருந்தது. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு எல்லாருமே தூக்கத்த போட்டாச்சு. தூக்கத்த போட்டுட்டு கண்ணு முழிச்சு பார்த்தா, ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சுங்க மதுரை. ஸோ அங்கேருந்து அப்படியே கீழ இறங்கணும். அங்கேருந்து கீழ இறங்கிட்டு வெளிய போய் ஒரு டீய போட்டோங்க. ஸோ டீன்னு சொல்ல முடியாது, தண்ணின்னு சொல்லலாம். ஸோ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் உடனே. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ நடந்து போனோம். உள்ள மொபைல்லாம் நாட் அலோடுங்க. ஸோ அதனால எதுவுமே எடுக்கல ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம். ஸோ உள்ள போயிட்டு வெளிய வந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. நீங்க வந்து போகும்போது மறக்காம உள்ள இருக்க எல்லா நல்ல விஷயங்களையும் பார்த்து ரசிச்சுட்டு போங்க. கோவில் எப்படி இருக்குன்னு நல்லா பார்த்து நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல திருப்பரங்குன்றம் போனத பார்க்கலாம் மக்களே. ஸ்டே டியூன். சேஃபா இருங்க. பாய்.